கழகத்தின் வணக்கங்கள். நேற்று உச்சநீதிமன்றத்தின் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து 370 என்ற சட்டமும் 35A என்ற சட்ட திருத்தமும் எடுத்து மாற்றப்பட்டிருந்தது. அதற்காக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். அதற்கான தீர்ப்பு நேற்று வந்தது. அந்த தீர்ப்பில் ஒன்றிய அரசால் ரத்து செய்யப்பட்ட 370 அந்த சட்டமானது சரியானதுதான். அந்த ரத்தை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டிருக்கின்றது. 370 இனி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு செல்லாது என்று சொல்லியிருக்கின்றார். 370 அந்த சட்டத்தின் வழியாக அவர்கள் சிறப்பு தகுதிகளை பெற்றிருந்தார்கள். அதற்கு பல காரணங்கள் இருந்தன. பல காரணங்களால் அந்த சிறப்பு அந்தஸ்தானது அந்த மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் எடுக்கப்படுகின்ற மசோதாக்கள் அவர்களுக்கு எப்போதுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்ததில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தது. ஒரு தனி சட்டத்தின் வழியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இன்று அது மாற்றப்பட்டிருக்கின்றது. இது ஏதோ பெரிய உலக சாதனை என்றெல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது பெரிய உலக சாதனை ஒன்றுமல்ல. அந்த சட்டம் இருந்தாலும் இல்லாமல் இருந்த காலத்திலும் அந்த மாநிலத்தில் எப்படி இருந்தார்களோ, மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே சூழ்நிலை தான் இன்றும் இருக்கின்றது. அந்த சட்டமானது மாற்றப்பட்டு இன்று 3 வருடங்கள் தாண்டிவிட்டன என்றாலும் அந்த சூழ்நிலையானது அந்த சட்டம் இருந்த காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதைவிட மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கித்தான் இன்றும் அந்த மாநிலம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தீவிரவாத தாக்குதல்கள், பலர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தீவிரவாதிகள் என்று அவர்கள் உண்மையிலேயே தீவிரவாதிகளா இல்லை காஷ்மீர் மக்களா என்பது கூட யாருக்குமே தெரியாது. தினம் பத்திரிகையில் நாம் படிக்கின்றோம், 2 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், 3 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் தீவிரவாதிகள் என்றெல்லாம் நாம் பத்திரிகைகள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இந்த மனித உரிமை அமைப்பானது அந்த காஷ்மீர் மாநிலத்தில் நடந்து கொண்டிருந்த உண்மைத்தன்மைகளை ஆராய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரசு அதற்கான ஒரு வழியை உருவாக்குமா என்பது தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வழியை உருவாக்காமல் இவர்கள் எந்தவித திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த மாநிலம் அமைதியாக இருக்கும் என்று இவர்கள் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. காரணம், மக்கள் மனங்களில் இடம் கொள்ளாமல் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, எந்த விதமான ஆட்சி அதிகாரங்களை வைத்து அவர்களை அடக்கி வைத்தாலும் சரி, அதில் அமைதி ஏற்படாது என்பதுதான் உண்மை. ஆனாலும் இந்த அரசியல் தரப்பில்தான், அரசியல் சூழ்நிலையில்தான் இந்த பேச்சுக்கள் மிக மும்முரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் மக்கள் இதை பற்றியெல்லாம் எந்த அளவுக்கு சிந்திக்கிறார்கள், எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள் என்பதை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. அவர்களுக்கு 370 இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரே போன்றுதான் இருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் மட்டும்தான் அதை பற்றி மிக அதிகமாக பேசிக்கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு தோன்றுகின்றது. எப்படியோ அந்த சட்டமானது எடுத்து மாற்றப்பட்டிருக்கின்றது. இனி அது அங்கு கொண்டு வர முடியாது என்பது மறக்க முடியாத உண்மை. மாற்றப்பட்டது, அது மாற்றப்பட்டது தான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இனி அங்கு என்ன நடக்க வேண்டும், அந்த மக்களுக்கான வாழ்க்கை முறையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் என்ன, அவர்கள் இந்திய நாட்டின் எல்லா சட்டத்திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை அவருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கின்றது, இந்திய மக்களுக்கும் இருக்கின்றது. இன்று அந்த மாநிலத்தில் யார் வேண்டுமானாலும் போய் நிலம் வாங்கலாம், விற்கலாம், வாங்கலாம். அங்குள்ள பெண்கள் இன்று வெளிமாநிலங்கள் சென்று
திருமணம் செய்து கொள்ளலாம். இப்படி பல மாற்றங்கள் வரப்போகின்றன. ஆனால் இந்த மாற்றங்கள் இன்று இந்தியாவில் இருக்கின்ற இயற்கை சூழ்நிலையை பார்க்கும்போது மாசுபடாத மாநிலங்களில் முதலிடத்தில் இருப்பது காஷ்மீர். அங்கு மாசு இருப்பதில்லை. காரணம், அங்கு பெரிய பெரிய கம்பெனிகள் இருப்பதில்லை. அதனால் அங்கு மாசு பிரச்சனை இருந்ததில்லை. ஆனால் இனி அவர்கள் கம்பெனிகள் யார் வேண்டுமானாலும் திறக்கலாம். அங்கு சுற்றுச்சூழலாக பாதிக்கப்படும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அந்த மக்களின் சாதாரண வாழ்க்கை நிலையிலிருந்து அவர்கள் இன்னொரு சூழ்நிலைக்கு மாற்றப்படுவார்கள். காரணம், பல இடங்களிலிருந்து மக்கள் அங்கு செல்வார்கள். அவர்கள் அங்கு தன் நிலங்களை வாங்கி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அங்கு தூண்டுவதற்காக நினைப்பார்கள். அப்படி வரும்போது பிரச்சனைகள் இன்னும் உதாகரமாக வெடித்து கொண்டு தான் இருக்குமே தவிர குறைவதாக நாம் நினைப்பது தவறு. அப்படி அவர்கள் அந்த இடத்துக்கு செல்லக்கூடாது, வாங்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் அந்த மக்களுக்கு சரியான புரிதலை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு அச்சமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இங்கே எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்க, இன்று கூட நேற்று கூட பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், அங்கு இராணுவம் எல்லைகளில் தான் இருக்கின்றது. இல்லை, காஷ்மீரின் எல்லா பகுதிகளிலும் இராணுவம் இருக்கின்றது. அந்த இராணுவத்தால் இந்தியா அங்கு இருக்கும் மக்களுக்கு பல தொந்தரவுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் மறைக்கிறார்கள். அதனால்தான் ஒரு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், கண்டிப்பாக மனித உரிமை அமைப்பை வைத்து அங்கு உண்மைகளை கண்டறிய வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். அதற்கான மாற்றுகளை அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணமானவர்களை கண்டுபிடித்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்படி பல கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கின்றார். மெஜாரிட்டி என்ற பெயரில் அந்த சட்டம் தோல்வியடைந்திருக்கின்றது. இங்கு இந்த சட்டம் வந்தது வராதது அது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கு கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் இன்று எந்த தலைவனும் சிந்திப்பதில்லை. அவர்கள் செய்தார்கள், தவறுதான் செய்தார்கள் என்றெல்லாம் இன்று பேசிக்கொண்டு ஏதோ இந்தியாவிற்கு சுதந்திரம் 2014க்கு பிறகுதான் கிடைத்தது போன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மோடி வந்த பிறகுதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது, இந்தியாவில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், மக்கள் அங்கு செல்கிறார்கள், இங்கு இப்படி எல்லாம் இவர்கள் பொய் செய்திகளை தங்களுடைய வாட்ஸ்அப் குழு வழியாக அனுப்பி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலத்திற்கேற்ப சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. அந்த சட்டங்கள் பிறகு சில காலங்கள் இருக்கலாம், அதற்கு பிறகு அது மாற்றப்படலாம், அதற்கு சில கால தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்தது, அதை செயல்படுத்தியது தவறு என்று யாராவது சொன்னால் அவர்கள் அறிவற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மோடியானாலும் சரி, நம்முடைய பிரதமரானாலும் சரி, உள்துறை மந்திரியானாலும் சரி, நிதித்துறை மந்திரியானாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, எவன் சொன்னாலும் அது தவறு. ஒவ்வொரு காலத்திலும் சில நடவடிக்கைகள் அந்த காலத்திற்கு ஏற்ற வழியில் தான் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று மாற்றி இருக்கின்றீர்கள், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்று உச்ச நீதிமன்றம் அதற்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதை முழுமனதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே போன்றுதான் அந்த மக்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிந்து அதை தீர்ப்பதற்காக சரியான முயற்சிகளை எடுத்து அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த சட்டம் மாற்றப்பட்டு இன்று 3 வருடங்களான, ஆனால் அதற்கு 2 வருடங்கள் தாண்டிவிட்டன. ஆனால் இன்று வரை அந்த மக்களை சென்று பார்த்தோ அவர்களோடு பேசவோ இந்தியாவின் பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சர்களோ யாருமே எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சட்டம் மாற்றிவிட்டார்கள், அவ்வளோதான். முத்தலாக் புதிய சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த சட்டத்தை ஏற்றிவிட்டார்கள். அயோத்தியில் ராமர் கோயிலை அங்கு யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது இவர்களுக்கு பிரச்சனை அல்ல. தங்களுடைய அமைப்பு, RSS அமைப்பு என்ன திட்டங்களை போடுகிறதோ அதை செய்வதற்காக மட்டும்தான் இவர்கள் இருக்கிறார்களே தவிர அதன் பின் நாம் ஏன் செய்ய வேண்டும், அதனால் இங்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட போகின்றது, ஏற்பட்டிருக்கின்றது, அதனால் மக்களின் மனங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி எவரும் எந்த தலைவரும் சிந்தித்ததில்லை. அதை பற்றி அவர்கள் ஆலோசிப்பதும் இல்லை. அது அயோத்தி ராமர் கோயிலானாலும் சரி, நாங்கள் செய்தோம், அவ்வளவுதான். எங்கள் ஆட்சியில் மோடி மிக வல்லவர், அவர் செய்து விட்டார். அது பெரிய சாதனை, உலக சாதனை ஒன்றுமல்ல. இது எந்த பெரிய சாதனையும் அல்ல. ஒரு சட்டத்தை நீங்கள் அந்த சட்டத்தை சட்டத்தின் வழியாக சட்ட அமைப்பிற்குள்ளால் மாற்றியிருக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டியது. ஆனால் அப்படி செய்யவில்லை. நீங்கள் மாற்றியிருக்கின்றீர்கள். உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றது.
அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு தீர்ப்பு இந்திய சட்ட அமைப்பின் வழியாக வருகின்ற ஒரு தீர்ப்பை நாங்கள் இந்திய குடிமகன்களாக அதை ஏற்றுக்கொள்கின்றோம். எத்தனையோ தவறான தீர்ப்புகள், எல்லா தீர்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்புகள் அல்ல, தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது தீர்ப்பு நியாயமானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரஃபேல் ஊழலில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பானாலும் சரி, அது தவறான தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் தீர்ப்பு சரியல்ல. அயோத்தி கோயில் கட்டுவதற்கான அந்த இடம் அமைத்து கொடுத்த அந்த சட்டம், அந்த தீர்ப்பு, அதுவும் சரியான தீர்ப்பல்ல, அதுவும் தவறான ஒரு தீர்ப்பாகத்தான் அது. எதிர்காலத்தில் வருகின்ற மாணவர்கள் அதை தவறாகத்தான் அதை புரிந்து கொள்வார்கள். காரணம், அது ஒரு தவறான தீர்ப்பு. ஆனால் கொடுக்கின்ற தீர்ப்பை இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அவர்கள் கொடுத்த தீர்ப்பு உண்மையானது என்று ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. தவறுகள் இருக்கின்றன. நீதிபதிகளும் மனிதர்கள்தான், அவர்களும் தவறு செய்கின்றார்கள். அரசியல்வாதிகளின் அல்லது அரசியல் கட்சிகளின் அல்லது அரசின் நிர்பந்தங்களால் இவர்கள் சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், இல்லை என்றில்லை. அவர்களுக்கு இன்று நாம் பார்க்கும்போது நமது நீதித்துறையானது இன்று ஆளும் அரசுக்கு, அதை சார்ந்தவர்களுக்கு என்ன தீர்ப்பு அவர்கள் பக்கத்தில் நின்று வெற்றி பெற வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். இடையில் சில தீர்ப்புகளை அங்கும் இங்கும் மாற்றி சொல்வதால் இவர்கள் நீதித்துறை நீதியாக செயல்படுறது என்று ஒரு தோற்றம் அளிக்கின்றது, அவ்வளவுதான். அப்படி அல்ல. ஆனால் ஆளுங்கட்சியானது தங்களுக்கு சாதகமாக என்னென்ன தீர்ப்புகள் தேவையோ அவை எல்லாவற்றையும் அவர்கள் அரசானாலும் சரி, தனிநபரானாலும் சரி, அவர்கள் அதை அவர்களுக்கு சார்ந்ததாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள், மாற்றியிருக்கின்றார்கள். அதற்கான பலன்களை நீதிபதிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே இந்த தீர்ப்பை இந்திய மக்களாகிய நாம் ஆதரிப்போம். அந்த மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. அவை துவங்கவே இல்லை. இந்த 2 வருடங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை, துவங்கவும் இல்லை. இனி அந்த மாற்றங்களை நோக்கி இந்த அரசு சிந்திக்க வேண்டும். அந்த மக்களை இந்திய சட்ட அமைப்பின் உள்ளால் அவர்களை அமைதியான முறையில் கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நாங்கள் சட்டங்களை வைத்து எதையும் செய்து விடுவோம், திணித்து விடுவோம், அவர்களை அப்படி செய்து விடுவோம், இப்படி செய்து விடுவோம் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த நாட்கள் ஒரு காலத்திலும் அமைதி திரும்பாது. புரிந்து கொள்ளுங்கள். இருக்கின்ற இடத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அமைதி கொடுக்க முடியாமல் அகண்ட பாரதம், பெரிய பாரதம், அந்த பாரதம், இந்த பாரதம் என்று சொல்லி கோஷங்களை போட்டு ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், மக்களை ஏமாற்றாதீர்கள். இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை, அமைதியான சூழ்நிலை, வாழ்வதற்கான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கள். அதுதான் உங்கள் கடமை. இங்கு இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்போது அகண்ட பாரதத்தை பற்றி சிந்தியுங்கள். இங்கு இருக்கின்ற மக்கள் நிம்மதியற்று பசி உலக அளவில் இந்த பசியின் நம்முடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கல்வி அனைத்திலும் நாம் இன்று கடந்த 10 வருடங்களாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ 2 கார்ப்பரேட்டுகள் 2-3 பேர் வளர்ந்து விட்டார்கள் என்றால் இந்தியா வளர்ந்து விட்டது என்பதல்ல. இங்கு இருக்கின்ற சாதாரண மக்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும்போது தான் அந்த நாடு, அது எந்த நாடானாலும் சரி, அந்த நாடு வல்லரசு என்று சொல்ல முடியும், ஒரு மகிழ்ச்சியான நாடு என்று சொல்ல முடியும். நம்முடைய சுற்றுப்பக்கத்தில் இருக்கின்றவர்கள், அண்டையில் இருக்கின்ற நம்முடைய நாடுகளோடு நமக்கு இருக்கும் நட்பு உறவு எப்போது வலுப்பெறுமோ அப்போது தான் இந்த நாடும் வளர்ச்சியை நோக்கி மிக வேகமாக முன்னெடுத்து செல்ல முடியும். சுற்றும் எதிரிகளை வைத்துவிட்டு நாம் ஏதோ உச்சத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைத்தால் நிச்சயமாக ஒரு காலத்திலும் அது நடக்காது. அமைதிதான் நம்மை உயரமான இடங்களுக்கு அழைத்து செல்லும். அன்புதான் நம்மை உயர்ந்த இடத்தில் கொண்டு சேர்க்கும். இதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் நாட்டிற்குள் அமைதியை உருவாக்குவதற்கான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுங்கள். அரசியல் தேர்தல்கள் வெற்றிகள் நிலையானது அல்ல. அது எப்போது இன்று 5 வருடம் அல்லது 10 வருடம் அல்லது 20 வருடம் 30 வருடம் நீங்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் என்ன செய்தீர்கள், மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியமே தவிர ஆட்சி செய்வது ஒன்றும் பெருமை அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் புரிந்து கொண்டு மக்களும்
இந்திய அரசு சட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதன் நன்மை தீமைகளை புரிந்து கொண்டு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நிற்போம். தலைவர்களும் நல்ல எண்ணம் கொண்ட தலைவர்களாக வாழ்வார்கள், மாறுவார்கள் என்று நினைப்போம். அப்படி ஒரு மாற்றம் வரும்போது நிச்சயமாக இந்த நாடு, மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் நடைபோட முடியும்.